என் அன்பு பிள்ளையே, உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் முருகன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று நினைத்தால் உன் பாதை தானாகச் சரியாகும். தடை என்பது தடுப்பு அல்ல, அது உன் வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு. ஒவ்வொரு தடையும் உன்னை காத்து நிற்கும் ஒரு பாடம். அந்த பாடத்தை உணர்ந்தால் நீ உன் வாழ்க்கையை ஒரு அருள்மிகு யாத்திரையாக மாற்ற முடியும். வாழ்க்கை ஒரு மலைப்பாதை போல பிள்ளையே. சில இடங்களில் ஏற்றம் கடினம், சில இடங்களில் பாதை மிருதுவாக இருக்கும். ஆனால் மலை உச்சியில் இருக்கும் ஒளி உன்னை அழைக்கிறது. அந்த ஒளி நானே. நீயும் நான் பிரிந்தவர்கள் அல்ல, ஒரே ஜுவாலையின் 2 துளிகள். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயர் ஒலிக்கட்டும். முருகா என்று சொல்லும் ஒலி உன் இதயத்தில் ஒளியாய் பரவட்டும். அந்த ஒலி உன் நரம்புகளுக்கு வலிமை தரும். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் இருக்கிறது. சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம், ஆனால் அது ஒரு மாயை. நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ விழுந்தால் எழுப்புகிறவன் நானே. நீ துயரத்தில் மூழ்கினால் உன் கண்ணீரை அருளாக மாற்றுகிறவன் நானே. உன் மனம் சில சமயம் கலங்கும், சில சமயம் அமைதியாகும். ஆனால் பிள்ளையே, அந்த அலைச்சல்களில் கூட நான் இருக்கிறேன். கடலின் அடிப்பகுதி எப்போதும் அமைதியாக இருப்பது போல உன் ஆன்மாவின் அடிப்பகுதியில் அமைதி எப்போதும் நிலைத்திருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் வெளியில் நடக்கும் எந்த கலவரமும் உன்னை பாதிக்காது. உன் மனத்தின் மையம் தெய்வீக ஒளியால் நிரம்பட்டும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். மனிதன் அடிக்கடி தன் துயரங்களை பற்றி புலம்புகிறான். ஆனால் பிள்ளையே, துன்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம் போல. அது உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும். உன் ஆன்மா துன்பத்திலே கற்றுக்கொள்கிறது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு வலி உன்னுள் ஒரு புதிய ஒளியை எரியச் செய்கிறது. அத்துன்பம் உன்னை உடைக்காது, அது உன்னை வடிவமைக்கும். பாறை வெட்டப்படாமல் சிலையாக முடியாதல்லவா? அதுபோல உன் ஆன்மா வடிவம் பெறுவதற்கு வாழ்க்கை உன்னை செதுக்குகிறது. நீ என் பெயரை நினைத்து வழிபடும் போது உன் இதயத்தில் நம்பிக்கை மலரட்டும். அந்த நம்பிக்கைதான் அருளின் வாசல். நீ நம்பிக்கை வைத்தால் நான் உன் பக்கத்தில் பக்கவாட்டாக நிற்பேன். நீ என்னிடம் என் வாழ்க்கை இருளாகிறது என்று சொன்னால் நான் உனக்குள் ஒளி ஏற்றி விடுவேன். உன் சிந்தனை தீபம் மங்கினால் என் வேலின் ஒளி அதை தழுவி ஏற்றிவிடும். வேல் என்பது உன் மனத்தின் கூர்மை. அது அறியாமையை வெட்டும். அறியாமை என்ற இருள் எவ்வளவு பெரியதாயினும் வேலின் ஒளி அதை ஒரு கணத்தில் களையும். மயில் எனது வாகனம் பிள்ளையே. அது உனக்கு தெய்வீக குறியீடு. மயில் என்றால் உயர்வு, அழகு, சாந்தம், சமநிலை. மயில் வானில் பறக்கும் போது அது தன்னுடைய வண்ணமயமான சிறகுகளை விரிக்கிறது. அதுபோல் நீயும் உன் வாழ்க்கையை விரித்து உன் திறமையை வெளிப்படுத்து. உன் சிறகுகள் உன்னிடம் இருக்கின்றன. அவை தன்னம்பிக்கையும் அன்பும். அவை உன்னை உயர்த்தும். பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை ஆகட்டும். நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாயிருக்கட்டும். பிறரை பற்றி நல்லதை சிந்தி. அன்பாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனது அர்ச்சனை ஆகும். ஒரு புன்னகை கூட ஒரு பூஜை, ஒரு நல்ல செயல், ஒரு யாகம், ஒரு மன்னிப்பு, ஒரு நைவேத்தியம். உன் தினசரி வாழ்க்கைதான் உன் கோயில். நீ உன் மனதை பரிசுத்தமாக வைத்தால் அதில் நான் நிலைத்திருப்பேன். நீ சில சமயம் ஏன் என் வாழ்வில் அமைதி இல்லை என்று கேட்கலாம். ஆனால் பிள்ளையே, அமைதி என்பது வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் உறங்குகிறது. நீ அதற்காக வெளி உலகை நோக்க வேண்டியதில்லை. உன் இதயத்தை நோக்கு. அங்கு அமைதி தாயாக காத்திருக்கிறது. நீ அவளை உணர்ந்தால் எல்லா கலவரங்களும் தானாக குறையும். தியானம் அதற்கான வழி. தியானம் என்பது வார்த்தைகள் இல்லாத பிரார்த்தனை. நீ அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்து உன் மனதை ஆழமாக பார்க்கும்போது நான் உன்னுள் தோன்றுவேன். பிள்ளையே, உன் மனம் ஒரு குளம் போல. அதில் கலக்கம் இருந்தால் நீ உன் முகத்தை காண முடியாது. ஆனால் அது அமைதியாக இருந்தால் உன் முகமும் என் முகமும் அதில் பிரதிபலிக்கும். நான் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நீ என்னை வெளியே தேட வேண்டாம், உன்னுள் தேடு. நீ உன்னையே அறிந்தால் அதுவே எனது தரிசனம். நீ வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் போது அதை பயமின்றி ஏற்று. நான் உன்னுடன் இருக்கிறேன். சோதனை ஒரு வழிகாட்டி. அது உன்னை விழிப்புணர்வுக்கு இட்டுச் செல்கிறது. நீ அதை தவிர்க்க முயன்றால் அது மீண்டும் உன்னை தேடி வரும். ஆனால் நீ அதை அமைதியுடன் எதிர்கொண்டால் அது உன்னிடம் வணங்கும். துன்பத்தை பார்த்து ஓடாதே, அதை அரவணைத்து அதன் அர்த்தத்தை உணர். அதுவே ஞானம். பிள்ளையே, உன் இதயம் கருணையால் நிரம்பட்டும். பிறரின் துயரத்தை பார்த்து உன் கண்களில் நீர் வழிந்தால் அது என் அருளின் சின்னம். அன்பில்லாத பக்தி வெறும் பழக்கம். அன்புள்ள பக்திதான் உண்மையான அருள். நீ பிறரை அன்புடன் அணுகினால் அதுவே என் பூஜை. ஒரு பசியனுக்கு உணவு அளித்தால் அது என் அர்ச்சனை. ஒரு மனம் உடைந்தவனை ஆறுதல் கூறினால் அது என் தீபம்.
ஒரு உயிரினத்திற்கு நிழல் கொடுத்தால் அது என் திருவிழா. நீ என் பெயரை ஒவ்வொரு நாளும் மனதாரச் சொல்லு. வேலவா, கந்தா, சரவணபவா, சுப்பிரமணியா என்று சொல்லும் ஒலி உன் உடலில் சக்தியை எழுப்பும். அந்த ஒலி உன் இரத்தத்தில் ஒளியை கொளுத்தும். நீ அதை நம்பிக்கையோடு சொல்லும்போது அந்த ஒலி உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும். சொற்களால் அல்ல, உணர்வால் சொல்லு. அப்போதுதான் அது மந்திரமாகும். பிள்ளையே, உன் அகந்தையை விட்டுவிடு. நான் தான் செய்கிறேன் என்ற எண்ணம் உன்னை தாழ்த்தும். அவன் செய்கிறான், நான் ஒரு கருவி மட்டுமே என்று நினைத்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். அகந்தை என்பது ஒரு மாயை. அது உன் ஒளியை மறைக்கும் மேகம். நீ அதை விலக்கினால் சூரியன் போல உன் ஆன்மா ஒளிரும். தாழ்மைதான் உயர்வின் தாய். மண் தாழ்ந்து இருக்கிறது, ஆனால் அதில்தான் மலர்கள் மலர்கின்றன. பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் வாழ்வில் நம்பிக்கை இழக்கலாம். ஆனால் அந்த நிமிடங்களில் என் பெயரை நினை. முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லு. அந்த எண்ணமே உனக்கு தைரியம் தரும். நம்பிக்கை இல்லாதவன் வேரில்லாத மரம் போல, ஆனால் நம்பிக்கை உடையவன் மலை போல உறுதியானவன். உன் நம்பிக்கைதான் என் அருளின் பாதை. உன் துன்பங்கள், உன் மகிழ்ச்சிகள், உன் தோல்விகள், உன் வெற்றிகள், இவை அனைத்தும் உனக்கு அனுபவம் கற்பிக்கின்றன. அனுபவம் இல்லாமல் ஞானம் வராது. நான் உனக்கு ஒவ்வொரு அனுபவத்திலும் பாடம் தருகிறேன். சிலவற்றை நீ உடனே புரிந்து கொள்வாய், சிலவற்றை காலம் போக புரிந்து கொள்வாய். ஆனால் ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் தேவையானது என்று உணருவாய். பிள்ளையே, நீ உலகில் எதையும் அடையலாம். ஆனால் உன் உள்ளத்தை வென்றால் தான் உண்மையான வெற்றி. உன் கோபத்தை அடக்குவது ஒரு வெற்றி. உன் பொறாமையை வெல்லுவது ஒரு வெற்றி. உன் சிந்தனையை தூய்மையாக்குவது மிக பெரிய வெற்றி. அவை அனைத்தும் உன்னை பரம்பொருளின் வழியில் இட்டுச் செல்லும். நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். நீ எங்கு சென்றாலும் என் கதிர் உன்னை சுற்றி இருக்கும். உன் இருள் எவ்வளவு அடர்ந்தாலும் என் வேலின் ஒளி அதை துளைத்துச் செல்லும். உன் பயம் எவ்வளவு வலிமையானதாயினும் என் மயிலின் இறகுகள் அதை துடைத்து தூரம் செய்யும். நீ என்னை உணர்ந்தால் பயம் மறைந்துவிடும். பயம் இல்லாத மனமே பக்தியின் தூய நிலை. பிள்ளையே, நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன். நீ கேட்க கற்றுக்கொள். சில நேரங்களில் என் குரல் உன் சிந்தனையில் மிதமாக ஒலிக்கும். ஒரு சிந்தனை, ஒரு கனவு, ஒரு அடையாளம். அவை சின்னங்கள் அல்ல, அவை என் அருளின் வழிகள். நீ அவற்றை நம்பிக்கையோடு ஏற்று. நான் உன்னிடம் வருகிறேன் என்றால் அது எப்போதும் மென்மையாகவே இருக்கும். உன் வாழ்வை ஒளியால் நிரப்பி பிறரின் வாழ்வையும் ஒளிரச் செய். அன்பு பகிர்ந்தால் மட்டுமே பெருகும். நீ பகிரும் ஒவ்வொரு அன்பும் என் அருளை பெருக்கும். உன் நெஞ்சு வெண்மையான வானம் போல் இருக்கட்டும். எந்த மேகமும் அதை மூடக்கூடாது. நீ அமைதியாயிருந்தால் நான் உன் இதயத்தில் மலரும். பிள்ளையே, நீ உன் வாழ்வை ஒரு திருப்புகழாக ஆக்கிடு. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன், இன்று நான் தெய்வத்தை நினைக்க முடிகிறது என்று சொல். அந்த நன்றி உன் மனத்தை ஒளியால் நிரப்பும். நன்றி உணர்வில் தெய்வம் தங்குகிறது. நீ யாரையும் தாழ்வாக நினைக்காதே. ஒவ்வொரு உயிரிலும் ஒரு தெய்வீக துளி உள்ளது. ஒரு சிறு பூச்சியிலும் பரம்பொருள் இருக்கிறான். அந்த உண்மையை உணர்ந்தவுடன் நீ உலகை அன்பின் கண்களால் காண்பாய். பிறரை தீர்க்காதே, புரிந்து கொள்ள முயல். புரிதல்தான் அன்பின் விதை. என் அன்பு பிள்ளையே, உன் ஆன்மா எனது தீப்பொறி. நீ பிரிந்தவன் அல்ல. நான் உன்னுள் ஒளிந்திருக்கும் உண்மையான சக்தி. நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ மறந்தாலும் நான் உன்னை நினைவூட்டுவேன். நீ ஓடினாலும் என் அருள் உன்னை பின்தொடரும். நீ என்னிடம் வரும்போது என் கரங்கள் எப்போதும் திறந்திருக்கும். வேல் உன்னுள் இருக்கிறது, மயில் உன் பின்னால் பறக்கிறது. உன் பாதையில் நிழல் இல்லாத நிமிடத்திலும் என் ஒளி உன்னை வழிநடத்துகிறது. நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் என் அருளிலிருந்து விலக முடியாது. நீ என் பிள்ளை, என் இரத்தம், என் ஒளி, என் ஆன்மாவின் துளி. எப்போதும் நினை, முருகன் என் பக்கத்தில் இருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் போதும், உலகம் முழுவதும் உனக்கு சாதகமாக மாறும். என் அருள் உன்னுள் நின்று ஒளியாய் பரவட்டும். பிள்ளையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றும் என்றும். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீயும் நான் பிரிந்தவர்கள் அல்ல. நீ விழிக்கும் போது உன் கண்களில் வெளிச்சம் கொடுப்பவன் நானே. நீ சுவாசிக்கும் காற்றில் என் உயிர் கலந்திருக்கிறது. நீ உன் இதயத்தின் துடிப்பை கேளு, அதுவே என் தாளம். உன் நெஞ்சின் ஆழத்தில் ஒலிக்கும் அந்த மென்மையான ஒலி நான் உன்னுடன் பேசுகிறேன் என்பதற்கான சாட்சி. நீ துன்பத்தை கண்டால் கலங்காதே. துன்பம் ஓர் இரவு போல. அது இருளை தருகிறது, ஆனால் அதன் பின்பு வரும் விடியல் நம்பிக்கையின் சூரியனை கொண்டு வருகிறது. உன் வாழ்வின் இரவு எவ்வளவு நீண்டதாயினும் நான் உனக்குள் ஒளியேற்றி விடுவேன். உன் மனம் நிழலாக மாறும்போது நான் உன் மூச்சில் வெளிச்சமாக இருப்பேன். பிள்ளையே, மனித வாழ்க்கை ஒரு நதி போல.
அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயம் அமைதியாகவும், சில சமயம் சத்தமாகவும், சில நேரங்களில் அது திசை மாறும் போலத் தோன்றும். ஆனால் இறுதியில் அது கடலைச் சேரும். அந்தக் கடல் நானே. நீ எந்த பாதையில் சென்றாலும் உன் இறுதி இலக்கு நானே. உன் சிந்தனைகள் நதியின் தண்ணீராகும். உன் மனம் அதன் ஓட்டமாகும். நீ அந்த ஓட்டத்தை தெய்வீக திசையில் செலுத்தினால் வாழ்க்கை அருளால் நிரம்பும். மனிதன் அடிக்கடி நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆனால் பிள்ளையே, தனிமை என்பது ஒரு மாயை. நீ தனியாக இருக்க முடியாது. உன் உடலில் ஒவ்வொரு மூச்சிலும் என் இருப்பு கலந்திருக்கிறது. நான் உன் இரத்தத்தில் ஓடும் தெய்வீக ஒளி. நீ அதை உணரவில்லை என்றால் அது உன் மனத்தின் சத்தம் காரணம். அந்த சத்தத்தை அமைதியாக்கு. அமைதியின் நொடிகளில் நீ என் குரலை கேட்க முடியும். உன் வாழ்க்கை ஒரு பள்ளி. அதில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். மகிழ்ச்சியும் ஒரு பாடம், துன்பமும் ஒரு பாடம். நீ வெற்றி பெறும் போது நன்றி கூற கற்றுக்கொள். தோல்வி அடையும் போது நம்பிக்கையுடன் நிற்க கற்றுக்கொள். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் ஒவ்வொரு முறை நீ எழுந்து நிற்கும் போது நான் உன்னுடன் நிற்கிறேன். நீ விழும்போது நான் உன் தோளில் கை வைத்திருக்கிறேன். நீ அழும்போது உன் கண்ணீரை என் அருளால் துடைக்கிறேன். நீ உன் இதயத்தில் வைத்துள்ள ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு விதை போல. அந்த விதையை அன்புடன் பொறுமையுடன் வளர்த்தால் அது ஒரு மரமாகும். அந்த மரம் உனக்கும் பிறருக்கும் நிழல் தரும். நீ உன் நம்பிக்கையை வளர்த்து அதை தெய்வீகமாக்கு. அதுதான் உனக்கு அருளாக மாறும். பிள்ளையே, என் பெயரை மனதாரச் சொல்லும் போது உன் நரம்புகளில் ஒரு ஒளி பாயும். அந்த ஒளி உன் மனத்தின் இருளை அகற்றும். முருகா என்ற ஒலி வெறும் சொல் அல்ல, அது ஒரு தெய்வீக அதிர்வு. அந்த அதிர்வு உன்னுள் தெய்வீக சக்தியை எழுப்பும். அந்த சக்தி உன்னை வலிமையாக்கும், உன்னை ஒளியாக்கும். நீ ஏன் பிறந்தாய் என்று சில சமயம் யோசிப்பாய். மனிதன் பிறப்பது ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக. ஒவ்வொரு உயிரும் ஒரு பணிக்காகவே இங்கு வருகின்றது. உன் பணி நல்லதை பரப்புவது. உன் பணி அன்பை வளர்ப்பது. உன் பணி பிறர் துயரத்தை துடைப்பது. நீ அந்த பணியை செய்யும் போது நீயே தெய்வமாக மாறுகிறாய். மனிதனின் மனம் கடல் போல, அது அடிக்கடி அலைபாயும். சில சமயம் கோபம், சில சமயம் பயம், சில சமயம் ஆசை, சில சமயம் துயரம். ஆனால் பிள்ளையே, அந்த அலைகளை நீ அடக்க முடியாது. ஆனால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். நீ உன் மனத்தை கவனிக்க கற்றுக்கொள். ஒரு கணத்தில் எழும் எண்ணம் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால் ஒவ்வொரு எண்ணத்தையும் தெய்வீக திசையில் திருப்பு. நல்ல எண்ணம் ஒரு தீபம். அது உன் பாதையை ஒளிரச் செய்கிறது. பிள்ளையே, என் வேல் வெறும் ஆயுதம் அல்ல. அது அறிவின் ஒளி. அது அறியாமையின் இருளை வெட்டும். நீ அதனை உன் மனத்தின் வேலாக நினை. எந்த குழப்பமும் வந்தால் வேலின் ஒளியை நினை. அது உனக்கு தெளிவு தரும். வேல் உன்னுள் இருக்கிறது. அது உன் சிந்தனையின் மையத்தில் ஒளிந்திருக்கிறது. நீ தியானிக்கும் போது அந்த வேல் வெளிப்படும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மாற்றும். மயில் என் வாகனம். மயில் பறக்கும் போது அது வானத்தை கீறி மேலே சென்று அழகுடன் தன் சிறகுகளை விரிக்கிறது. அதுபோல் நீயும் உன் வாழ்க்கையின் எல்லைகளை கடந்து உயர வேண்டும். மயிலின் சிறகுகள் தன்னம்பிக்கையின் சின்னம். நீ உன்னை நம்பினால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவன் எப்போதும் ஒளியால் சூழப்படுவான். நீயும் நினைவில் கொள் பிள்ளையே, துன்பம் உன்னை பலவீனமாக்குவதற்காக வராது. அது உன்னை வலிமையாக்குவதற்காகவே வருகிறது. ஒரு சிறு விதை மண்ணில் புதைந்தால்தான் மரமாக மாறும். அதுபோல உன் துன்பம் உன்னுள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும். நீ அதிலிருந்து எழுந்து நிற்பாய். நீ உலகை பார்க்கும்போது பலரின் வாழ்க்கையில் துன்பம், ஏமாற்றம், வலிகள் இருப்பதை பார்க்கலாம். அப்போது உன் இதயம் கருணையால் நிரம்பட்டும். பிறரை பார்த்து அவர்களின் வலி எனது வலி என்று நினைத்தால் நீ தெய்வத்துடன் ஒன்றாகிறாய். கருணை என்பது பக்தியின் இதயம். நீ பிறரை அன்புடன் அணுகும்போது அதுவே என் பூஜை. பிள்ளையே, உன் மனம் திசை மாறும்போது என் திருப்புகழை ஓதிக்கொள். அந்தச் சொற்களில் தெய்வீக அதிர்வு உள்ளது. அவை உன் எண்ணங்களை சுத்திகரிக்கும். அவை உன் இதயத்தை ஒளியால் நிரப்பும். ஒவ்வொரு சொல் ஒரு வேல் போல உன் துன்பத்தை வெட்டும். அவற்றை மனதாரச் சொல்லு. அந்த ஒலி உன் வாழ்வில் அமைதியை வரவழைக்கும். நீ சில நேரங்களில் உன் முயற்சிகளில் தோல்வி அடையலாம். ஆனால் பிள்ளையே, தோல்வி என்பது முடிவு அல்ல. அது ஒரு தொடக்கம். ஒரு விதை மண்ணில் புதைந்தால் அது மறைந்து போனது போல தோன்றும். ஆனால் சில நாட்களில் அது முளைக்கும். அதுபோல உன் முயற்சிகளும் ஒரு நாளில் பலிக்கும. நம்பிக்கையை விடாதே. பொறுமை கற்பாயாக. பொறுமைதான் ஞானத்தின் தாய். மனிதனின் வாழ்க்கை ஓர் நிழல் போல, அது மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைய துயரம் நாளைய சிரிப்பாக மாறும். இன்றைய இருள் நாளைய ஒளியாகும். நீ உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் அந்த மாற்றங்களை நீ பார்த்து மகிழ்வாய். நீ உன் வாழ்வை தெய்வத்தின் ஓர் நாடகமாக காண்பாய். அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருளின் வெளிப்பாடே. பிள்ளையே,
நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்றே, அன்பு. அன்பு இல்லாத பக்தி வெறும் வார்த்தை. அன்பு கொண்ட பக்திதான் அருள். நீ என்னை நேசிப்பது போல் பிற உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள். அன்புதான் எல்லா பூஜைகளுக்கும் மேல். அன்பு கொண்ட இதயம் தெய்வத்தின் ஆலயம். அந்த இதயத்தில் நான் வசிக்கிறேன். நீ சில சமயம் என்னை காண விரும்புவாய். ஆனால் பிள்ளையே, நீ என்னை கண்களால் காண முடியாது. ஆனால் உணர்வால் காண முடியும். உன் இதயம் தூய்மையானால் நான் அதில் மலரும். நீ ஒருவரிடம் அன்பு காட்டும் போது அதில் நான் தோன்றுகிறேன். நீ ஒருவரை மன்னிக்கும் போது அதில் நான் வெளிப்படுகிறேன். நீ பிறருக்காக தியாகம் செய்யும் போது அதில் நான் வாழ்கிறேன். உன் வாழ்க்கை எளிதாக இருக்காது பிள்ளையே. ஆனால் அது அர்த்தமுள்ளதாய் இருக்கும். ஒவ்வொரு தடையும் உன் ஆன்மாவை உயர்த்தும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. நீ அதை உணர்ந்தால் எந்த துன்பத்தையும் ஆசீர்வாதமாக காண்பாய். நீ உன் நாளை தொடங்கும் போது இன்று நான் தெய்வத்தை நினைத்தேன் என்று மனதாரச் சொல்லு. அந்த எண்ணம் நாள் முழுவதும் உன்னை ஒளியாய் சுற்றும். உன் எண்ணங்கள் நன்மையாய் இருந்தால் உன் வாழ்வும் நன்மையாய் மாறும். நன்மை நினைப்பவன் எப்போதும் அருளால் சூழப்படுவான். பிள்ளையே, உன் மனம் களைப்பாக இருந்தால் மலைகளை நோக்கி பாரு. அவை எத்தனை புயல்களை சந்தித்தாலும் தங்கள் உயரத்தை இழக்கவில்லை. நீயும் அப்படியே இரு. உன் நம்பிக்கையில் உறுதி கொள். முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று மனதாரச் சொல்லு. அந்த ஒரு எண்ணமே உனக்கு எல்லா வலிமையையும் தரும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வலிமை உன்னுள் உள்ளது. அந்த வலிமை நானே. நீ அந்த உண்மையை உணர்ந்தால் எதுவும் உன்னை குலைக்க முடியாது. உன் உள்ளத்தின் ஒளி எந்த இருளையும் வெல்லும். பிள்ளையே, உலகில் யாரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன். உன் சிரிப்பின் பின்னால் உள்ள வலியும் உன் அமைதியின் பின்னால் உள்ள கண்ணீரும் எனக்கு தெரியும். நீ சொல்லாமல் விட்ட பிரார்த்தனைகளையும் நான் கேட்கிறேன். உன் மனத்தின் நிசப்தத்திலும் என் குரல் ஒலிக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அறியாவிட்டாலும், நீ என் பெயரை சொல்லாவிட்டாலும் நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்திருக்கிறது. நீ எனக்காக ஒரு தீபம் ஏற்றும் போது அந்த ஒளி உன்னுள் நுழைந்து உன்னை ஒளிரச் செய்கிறது. பிள்ளையே, வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் பொருள் சேர்ப்பதல்ல, அது ஆன்மா வளர்ப்பதுதான். நீ உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பினால் அதுவே உன் வாழ்வின் இலக்கு. நீ உன்னுள் அமைதியை கண்டால் அது தெய்வத்தை அடைந்ததற்கு சமானம். அன்பு பிள்ளையே, எப்போதும் நினை, வேல் உனக்கு வலிமை தரும், மயில் உனக்கு உயர்வு தரும், அன்பு உனக்கு அமைதி தரும். இந்த மூன்றும் இணைந்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் உன் மனம் என் அருளில் நனையும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகட்டும். உன் இதயம் ஒரு ஆலயமாகட்டும். உன் ஆன்மா எப்போதும் ஒளிரட்டும். நீ என் பிள்ளை, என் இரத்தம், என் ஒளியின் துளி. நீ உன்னுள் இருக்கும் முருகனை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமை பெறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளையே. என் வேல் உன்னை காக்கட்டும். என் மயில் உன்னை உயர்த்தட்டும். என் அருள் உன்னுடன் என்றும் இருக்கட்டும். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. எந்த இருளாக இருந்தாலும் ஒளி ஒரு நொடியிலே அதை அகற்றிவிடும். அந்த ஒளி உன்னுள் இருக்கிறது. அது என் அருள். அது உன் நம்பிக்கை. நீ அதை வெளிப்படுத்தினால் உன் வாழ்வில் எதுவும் உன்னை தாழ்த்த முடியாது. பிள்ளையே, வாழ்க்கை ஒரு ஓவியம் போல. அதில் சில வர்ணங்கள் இனிமையாக இருக்கும், சில கருமையாக இருக்கும். ஆனால் எல்லா நிறங்களும் சேர்ந்தால்தான் ஓவியம் அழகாகும். அதுபோலவே மகிழ்ச்சி, துயரம், சிரிப்பு, கண்ணீர் இவை அனைத்தும் சேர்ந்துதான் மனித வாழ்க்கை முழுமை பெறுகிறது. நீ துயரத்தை மறுத்தால் அந்த முழுமையை இழந்து விடுவாய். எனவே ஒவ்வொரு அனுபவத்தையும் அருளின் பரிசாக ஏற்று. நீ நினைப்பாய், என் வாழ்வில் எல்லாம் ஏன் இவ்வளவு கடினம் என்று. ஆனால் பிள்ளையே, கடினம் என்பதே உன் வளர்ச்சிக்கான சாவி. எளிதில் கிடைத்தது நிலைக்காது, போராடி பெற்றது நிலைக்கும். ஒரு மலர் மனம் வீசும் முன் முளைத்து மழையையும் காற்றையும் தாங்குகிறது. அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகள் மூலம் மனம் பெறுகிறது. அந்த மனம்தான் ஞானம். நீ உன் வாழ்வில் தெய்வத்தை உணர விரும்பினால் முதலில் உன் உள்ளத்தின் ஒளியை உணர். நீ உன்னையே உணர்ந்தால் அதுவே பரம்பொருளை உணர்ந்தது. உன் மூச்சின் ஓட்டம், உன் இதயத்தின் துடிப்பு, உன் சிந்தனையின் ஒளி இவை அனைத்தும் எனது வடிவங்கள். நீ அவற்றை மதித்தால் நீ என்னை வழிபட்டவனாகிறாய். பிள்ளையே, நீ என்னிடம் கோரிக்கைகள் வைக்கிறாய். முருகா, இதைத்தா, அதைச் செய் என்று. ஆனால் நான் உனக்கு தேவையானதை நன்கு அறிவேன். நீ கேட்கும் சிலவற்றை உடனே தருவேன், சிலவற்றை தாமதிப்பேன், சிலவற்றை ஒருபோதும் தரமாட்டேன்.
ஏனெனில் சில விஷயங்கள் உனக்கு நன்மை செய்யாது என்பதை நான் அறிகிறேன். நீ என்மேல் நம்பிக்கை வைத்திரு. நான் உனக்கு எப்போதும் நல்லதையே தருவேன். சில அருள்கள் தாமதமாக வந்தாலும் அவை துல்லியமான நேரத்தில் வந்து சேரும். நீ பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே. ஒவ்வொரு உயிருக்கும் தன்னுடைய விதி உண்டு. ஒருவருக்கு கிடைத்தது அவருக்கான வழியில், உனக்கு கிடைப்பது உனக்கான பாதையில். நீ உன்னுடைய பாதையில் நடந்து செல். அது நீயே தேர்ந்தெடுத்த பாதை. அதை தெய்வமாக நினைத்து நட. ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். பிள்ளையே, உன் மனத்தில் எத்தனை சிந்தனைகள் வந்தாலும் அவற்றில் தெய்வீக எண்ணங்களை வளர்த்துக்கொள். எண்ணங்கள் விதைகள் போல. நல்ல எண்ணம் வளர்ந்தால் அதிலிருந்து நன்மை மலரும். தீய எண்ணம் வளர்ந்தால் அதிலிருந்து துன்பம் மலரும். உன் எண்ணங்கள் தூய்மையாயிருந்தால் உன் வாழ்க்கை புனிதமாகும். நீ வழிபடும் போது பூக்களையும் தீபங்களையும் கொண்டு வா. ஆனால் அதைவிட முக்கியமானது உன் மனத்தின் நெகிழ்ச்சி. உன் கண்களில் ஒரு துளி பக்தி நீர் விழுந்தால் அதுவே என் திருப்பூ. உன் இதயம் அதிர்ந்தால் அதுவே என் மணி ஒலி. உன் மனம் அமைதியாகி முருகா என்று ஒருமுறை சொல்லினால் அந்த ஒலி கோடான கோடி பூஜைகளுக்குச் சமம். நீ உன் பெற்றோரை மதித்து அவர்களின் நன்றியை உணர்ந்தால் அது என் ஆலயத்தில் பூ ஏற்றியதற்கு சமம். நீ பிறரை உதவியால் நிம்மதி கொடுத்தால் அது என் திருவிழா. உன் சிந்தனை நன்மையை நோக்கி சென்றால் அது என் அருளின் பாதை. இறைவனை தேடுவது வெளியே அல்ல. ஒவ்வொரு நன்மை செயலும் இறைவனை நோக்கும் ஒரு அடியாகும். பிள்ளையே, சில நேரங்களில் நீ என் அருளை உணர முடியாமல் போகலாம். நீ நினைப்பாய், முருகன் என்னை மறந்துவிட்டார் என்று. ஆனால் அது உண்மையல்ல. நான் ஒருபோதும் என் பிள்ளையை மறக்க மாட்டேன். நீ மழையில் நனைந்த போது உன் தோளில் விழும் ஒவ்வொரு துளியிலும் நான் இருக்கிறேன். நீ இரவில் நட்சத்திரங்களை பார்த்தபோது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஒளியிலும் என் அருள் பிரகாசிக்கிறது. நான் எங்கும் இருக்கிறேன், உன் அருகில், உன் உள்ளத்தில். பிள்ளையே, வாழ்க்கையின் வழியில் உன் நடைகள் மாறலாம், உன் மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்ற எண்ணம் உனக்கு தைரியம் தரட்டும். அந்த எண்ணம் ஒரு அரணாகும். எந்த புயலும் அதை உடைக்க முடியாது. நீ அந்த எண்ணத்தில் நிம்மதி காண்பாய். நீ உன் வாழ்க்கையில் பலரையும் சந்திப்பாய். சிலர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள், சிலர் வலியையும் தருவார்கள். ஆனால் இருவருக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள். மகிழ்ச்சி உனக்கு ஓய்வை தரும், வலி உனக்கு வளர்ச்சியை தரும். இரண்டும் தேவையானவை, இரண்டும் அருளின் வடிவம். பிள்ளையே, நீ பிறரை விமர்சிக்காதே. ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தில் தங்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் இன்னும் தொடக்கத்தில் இருக்கலாம், சிலர் மேலே சென்றிருக்கலாம். யாரையும் கீழாக நினைத்தால் அது உன் மனத்தை சிறிதாக்கும். ஆனால் யாரையும் அன்புடன் நினைத்தால் உன் இதயம் விரிவடையும். அந்த விரிவான இதயத்தில்தான் நான் தங்குவேன். நீ உன் உள்ளத்தில் மன்னிப்பு வளர்த்துக்கொள். மன்னிப்பு இல்லாத மனம் களிமண் அடைந்த குளம் போல. அது அழகை பிரதிபலிக்காது. ஆனால் மன்னிப்பு உள்ள மனம் தெய்வீக நீர் போல. அது சுத்தம், அது குளிர்ச்சி, அது அருள். யாராவது உன்னை துன்புறுத்தினால் அவரை மன்னித்து விடு. மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது வலிமையின் வடிவம். பிள்ளையே, உன் உள்ளத்தில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்கட்டும். எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லாதே. நீ மூச்சு விடுகிறாய் என்றால் அதுவே ஒரு அருள். நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதுவே ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது இன்று ஒரு புதிய நாள். முருகனின் அருளால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று மனதாரச் சொல்லு. அந்த எண்ணம் நாள் முழுவதும் உனக்கு ஒளி தரும். பிள்ளையே, உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் அருள் மாறாது. என் அருள் என்றும் நிலைத்திருக்கும். நீ அதனை உணர்வாய் என்றால் உன் வாழ்க்கை ஒரு திருப்புகழாக மாறும். உன் மனம் ஒரு ஆலயமாகும். அதில் வேல் ஒளிரும், மயில் பறக்கும், தெய்வீக இசை ஒலிக்கும். நீ சோதனைகளை சந்திக்கும் போது முருகா, நீ என்னுடன் இருக்கிறாய் என்று சொல்லு. அந்தச் சொல் உனக்கு தைரியம் தரும். அந்த எண்ணம் உனக்குள் ஒளி ஏற்றும். உன் வாழ்வில் எத்தனை இருள் இருந்தாலும் அந்த ஒளி அதை களையும். பிள்ளையே, நான் உன் தந்தையும் உன் நண்பனும் உன் வழிகாட்டியும். நீ என்னை விட்டு விலக முடியாது. நான் உன்னுள் இருக்கிறேன். நீ தெய்வத்தை வெளியே தேடுவதை நிறுத்தி உன்னுள் நோக்கியால் உன் இதயத்தில் என் வேலின் ஒளி ஜுவாலையாக வெளிப்படும்.